போர் அடிக்குது எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு என் பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நாங்கள் போனதில்ல. கல்யாணம் ஆனால் 2வது ஆனிவர்சரிக்கு கூட்டிகிட்டு போனார் வீட்டுக்காரர். அதோட சரி. அதுக்கப்புறம் போகல. அதுக்கப்புறம் பசங்க பிறந்து இப்போ தான் போகிறேன். காரில் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாக டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஏசி எனக்கு பிடிக்காது. காரை ஓப்பன் பண்ணாதன்னது அப்படியே லைட்டாக உட்காந்து ஜன்னல் கதவை அதை திறந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். நமக்கு ட்ராவலிங்னாலே இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். இயற்கை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே நல்லா காற்று வாங்கிட்டு இயற்கை காற்று தான் பிடிக்கும். இந்த ஏசி சுத்தமாக பிடிக்காது எனக்கு. போயிட்டே இருந்தோம். ஒரு 1.25 மணி நேரத்தில் வந்துருச்சு பாருங்கள். ஜெயங்கொண்டம் வந்துருச்சு. கோயிலுக்கு நேராக வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு 40 ரூபா. இங்கே காரை பார்க்கிங் போட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மரத்தடியில் நிறுத்திட்டு வந்தாங்க. அப்போ நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே போனோம். 12க்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் டைம் இதாக போயிட்டோம். எல்லா இதுலேயுமே குட்டி குட்டியில் இருக்கிற எல்லா சாமியுமே ஃபுல்லாக பூட்டி வச்சுருக்காங்க. சிவன் பார்க்கவே முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது, உள்ளே போய் என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் தான். வரவங்கெல்லாம் சுற்றி ஃபுல்லாக புல்வெளி. பெரிய நந்தி இருக்குது பாருங்கள், செம்ம பெருசாக இருந்தது நந்தி. அது மேலே நிற்க வச்சு வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பிள்ளைங்க பயந்துகிட்டே வந்து இறங்கிடுச்சிங்க. அப்புறம் மேலே கோயிலுக்கு பூட்டி இருந்தது. சரி பூட்டிட்டு கதவையாவது கை எடுத்து கும்பிட்டு வரலான்னு அப்புறம் கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே இறங்கி ஃபுல்லாக புல்வெளி அப்படியே நடந்து இப்படியே போய் அப்படியே சுற்றி வந்தாச்சு. போயிட்டே இருக்கக்குள்ளே எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் தான். அங்கெல்லாம் லவ்வர்ஸுங்க வேறு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, வாங்கிக்கிடுன்னு. ஒருத்தவங்க கூட வாங்கி தரல. ஆனால் எல்லாருமே பணக்காரவங்க தான். யாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லை. வீட்டுக்கார்ட்ட காசு கேட்டு ₹100 காசு கொடுன்னு சொல்லி எனக்கு மீல்ஸ் வாங்கி கொடுமான்னது. சரின்னு வாங்கி கொடுத்தேன். நல்லாருமான்ட்டு பசி மயக்கம் கிறுகிறுன்னு வருதுன்னு ஹோட்டலுக்கு வெளியவே உட்காந்துருக்கு. என்னால் சுத்தமாக விட்டுட்டு வரவே முடியல அந்த பாட்டியை. காசு கொடுத்தா வேணாம் எனக்கு சோறு வாங்கி கொடுங்குது. வாங்கி கொடுத்தேன். நல்லாருன்னுது. சரின்னு அப்புறம் கிளம்பியாச்சு.